இந்த சொல்லாற்றலால் அறிவாற்றலாலும் எங்களை மிகச்சிறந்த முறையிலே இதுகாரம் அறிவு படைத்த அறிவுலகத்துக்கு அழைத்துச் சென்ற ஐயா அவர்களுக்கும் மிகச்சிறந்த இந்த இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக வருகின்ற மற்ற மதத்தினருக்கும் எல்லா மதத்தினரும் சகோதரர்களே என்று எங்களை அன்போடு அழைத்து மிகச் சிறப்பான முறையிலே இந்த அற்புதமான ஒரு இஸ்லாம் என்ற அதை தெரிய வைத்த அத்துணை பெருமக்களுக்கும் நன்றியை கூறி, அம்மாப்பேட்டை அரிய அரச பூபதி என்னுடைய பெயர். நான் இந்து மதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சொற்பொழிவாளர். அந்த முறையிலே உங்களுடைய இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக பெரு ஆர்வம் இருந்ததன் காரணமாக, அதன் மீது கொஞ்சம் பற்றும் இருந்தது. அதன் காரணமாக என்னுடைய அம்மாப்பேட்டையில் இருந்த சகோதரர்கள் அழைத்ததன் காரணமாக இங்கே வருகின்றேன். ஐயா அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இறைவன் நபிகள் பல பேரை படைத்ததாக சொல்லுகிறீர்கள். அதில் குர்ஆனிலே தேடி பார்த்த பொழுது 25 நபிமார்களுடைய பெயர்கள் தான் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதற்கு அப்புறம் மற்ற நபிமார்கள் பெயர்கள் ஒன்றும் தெரியல. அப்படி என்றால் இந்த இந்தியாவிலே பிறந்த நபிகள் யார்? இந்தியாவில் நபிகள் தென்பகுதியிலும் அல்லது தமிழிலும் மற்ற இடத்திலும் பிறந்த நபிகளுடைய பெயர்கள் இல்லையா? அப்படி யாரேனும் சொல்லப்பட்டிருந்தால் அவர்களுடைய பெயர்களை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் மதுவை விலக்கச் சொல்லிய இஸ்லாம் இந்த உயிர்கொலையை தவிர்க்காமல் உயிரை கொன்று உண்ணலாம் என்று ஒரு கொஞ்சம் நெருடக்கூடியதாக கூட இருக்கிறது. அந்த ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இவற்றை எனக்கு தெளிய வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி, வணக்கம். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இறை தூதர்கள் நிறைய இறைவன் தூதர்கள் அனுப்புனார்னு சொல்றீங்க. குர்ஆன்ல தேடி பார்த்தோம்னா 25 தூதர்களுடைய பெயர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மீதி உள்ள தூதர்கள் பேர்லாம் எங்க? இந்தியாவில் இறைவன் அனுப்பிய தூதர்கள் யார் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் என்றால், ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பி லிசானி கௌமிஹி. இது இந்த குர்ஆனுடைய டெக்ஸ்ட். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அவரவர் மொழியில் தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம். இதுல தமிழுக்கு தூதர் அடங்கிருச்சா இல்லையா? பொதுவான குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மொழியில தமிழ் வருமா இல்லையா? வேணா ஒன்னே ஒன்னு சொல்லலாம். நபிகள் நாயகத்துக்கு பிந்தி உருவான மொழி இருக்குல்ல, அந்த மொழிகளுக்கு தூதர் வந்திருக்க மாட்டாங்க. உதாரணம் உருது இருக்குது, அதுக்கு தூதர் வந்திருக்க மாட்டாங்க. உருது இஸ்லாம் மொழி நினைச்சிருக்காங்க. உருது மொழி நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி வந்த ஒரு பாஷை. அந்த பாஷைக்கு தூதர் வரலன்னு வேண்டா சொல்லிக்கலாம். ஏன்னா அது நபிகள் நாயகத்துக்கு முந்தின பாஷை இல்ல. நபிகள் நாயகத்துக்கு பிறகு எந்த தூதரும் வரல, கடைசி தூதர். அப்ப நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி உலகத்தில் எந்த மொழி இருக்கிறதோ அந்த மொழிகளுக்கெல்லாம் தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. இப்ப கேரளாவில் அந்த மலையாளத்தில் தூதர் வந்திருப்பாரு, கன்னடத்தில் அந்த தூதர் வந்திருப்பாரு, தமிழ்ல ஏராளமான தூதர்களை கடவுள் அனுப்பியிருப்பாரு. இந்த ஒரு கொள்கை இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட குர்ஆன்ல இருக்கிறது. சில நபிமார்களை பெயரை சொல்லி இறைவன் குர்ஆன்ல குறிப்பிடுறான். குர்ஆன்ல இருக்கிறது. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த மக்களுக்கு முகமது நபி முதல்ல அனுப்பப்படுறாங்கன்னா அரபு மக்களுக்கு தான். பிறகு விரிவடைஞ்சுதான் நமக்கெல்லாம் அந்த செய்தி மெசேஜ் வருது. அந்த மக்கள் யாரை அறிந்து வைத்திருந்தார்களோ அவங்கள சொன்னது அவங்களுக்கு விளங்கும். அந்த மக்கள் யார் அறிஞ்சு வச்சிருந்தாங்க? ஆபிரகாம் அறிஞ்சிருந்தாங்க, இஸ்மாயில் அறிஞ்சிருந்தாங்க, இஸ்ஹாக் அறிஞ்சு வச்சிருந்தாங்க, மோசே அறிஞ்சு வச்சிருந்தாங்க, இயேசு அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அவர்கள் அறிந்த இறை தூதர்கள் பேரை சொல்லி இவங்க எல்லாம் தூதர்களா வந்தாங்கப்பா, கடவுள் இல்லப்பா, ஏன்ப்பா அவங்கள வணங்குறீங்க? அவங்களும் ஒரு கடவுளை தானே அதுக்கு தான் வரலாறு சொல்லப்படல குர்ஆன்ல. குர்ஆன்ல எந்த ஒரு இறை தூதருடைய வரலாறையும் குர்ஆன் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ ஆபிரகாம் சொல்லிட்டு அநியாயம் பண்றீங்களடா. ஆபிரகாம் ஒரு அல்லாஹ் தானே வணங்க சொன்னாரு, ஏன் இந்த கல்லை வணங்குற? இஸ்மாயில் அதைத்தானே சொன்னாரு, யூசுப் அதைத்தானே சொன்னாரு, யாக்கூப் அதைத்தானே சொன்னாரு. அப்ப அந்த மக்கள் எந்த பெயரை அறிந்திருந்தார்களோ அதை சொல்றதுதான் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இங்க ஒருத்தர் ஒரு ராமசாமின்னு ஒரு இங்க தூதர் வந்திருந்தான்னு வச்சு ஒரு பேச்சுக்கு ராமசாமி தலையை சொல்லுவான். அவனுக்கு வணங்காத. அவன் எதை அறிந்திருந்தானோ அவனுக்கு சொல்லணும் என்பதற்காக பெயரை அங்க உள்ள அறிந்த மக்களுடைய பெயரை சொல்லிட்டு, இது மட்டும் இல்ல, நீங்கள் அறியாத உலகம் விஸ்தீர்ணமா இருக்குது, அங்கெல்லாம் நிறைய மொழி பேசுற மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் தூதர் அந்தந்த பாஷையில் அனுப்பிட்டேன்னு சொல்லி குர்ஆன் சொல்லி தமிழ்நாட்டுக்கும் தூதர் வந்தார் என்பதை சொல்லி முடிக்கிறது. பேர் தெரியல. பேர் தெரியாது நமக்கு என்ன? பேர் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? பேர் தெரிய கொண்டாட போறோமா?
இறை தூதருடைய பேரை தெரிஞ்சு கொண்டாட போறோமா, வழிபட போறோமா, கும்பிட போறோமா, என்னத்துக்கு அனுப்பின பிறகு ஒழுங்கா நடக்கல. இதுதான் மேட்ரு. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன முக்கியமான கேள்வி என்னன்னா, அவங்க இந்த மத உபன்யாசம் செய்யற ஒரு பேச்சாளராக இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா 4 இடத்துல சொல்லக்கூடியவங்க இந்த உயிர் வதை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஆட்டை அறுத்து சாப்பிட்றோம், கோழியை சாப்பிட்றோம், மீனை சாப்பிட்றோம். ஏன் அந்த உயிரை வதைச்சு மனுஷன் திங்கணுமா? இது அறிவுக்கு ஏத்துக்கிறதா, நியாயமா இருக்கா, நேர்மையா இருக்குதா? இந்த மாதிரியான ஒரு கருத்து பரவலாக நிறைய ஆன்மீகவாதிகள்கிட்ட இருக்கிறது. ஆனா இந்த கேள்வி, இதுக்கு பதில் சொல்றேன், இந்த கேள்வி முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள கேள்வி கிடையாது. ஏன்னு கேட்டா எல்லாரும் உயிரை சாப்பிடத்தான் செய்யணும். இப்ப இந்துக்கள்ல எத்தனை சதவீதம் பேர் சைவத்தில் இருப்பாங்க சொல்லுங்க? ரொம்ப கம்மி இருப்பாங்க. ஒட்டுமொத்த இந்து மக்கள்ல ஒரு 5 இருப்பாங்களா? எனக்கு கணக்குப்படி அவ்வளவுதான் இருப்பாங்க. ஒரு 5% பேர் சைவம்னு சொல்றாங்களே தவிர, அப்ப 95 பேர் சாப்பிடத்தானே செய்யறாங்க. அப்ப அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இது. அதாவது இப்ப இந்துக்கு முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்தவர்கள் சைவம் இருக்கா? இல்ல, எல்லாருமே அசைவம் சாப்பிடுவாங்க. அப்ப பகுத்தறிவாளர்கள் அவங்கள்ட்ட அசைவம், எல்லாமே அசைவம் சாப்பிடுறாங்க. அப்ப அசைவம் என்பது அனைவரும் உட்கொள்ளக்கூடிய உணவாகவும், ரொம்ப மதத்தை கடந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கூட தேராது. உலக அளவில் மக்கள் தொகை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% பேர் தான் என்ன செய்வாங்க, இந்த சைவம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்ப இது சர்வதேச பிரச்சனை. இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது. இது முதல்ல விளங்கிக்கிறணும். இது எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, எல்லாரும் செஞ்சதுனால சரியா வந்துருமான்னா அதுக்கு காரணம் இருக்கணுமா இல்லையா? சரியான 2வது பார்க்கணும். சரியான என்ன பார்க்கணும்? ஒரு உயிரை அறுத்து சாப்பிடுறது என்ற வகையில் பார்த்தால், அந்த ஒரு பார்வையில் மட்டும் பார்த்தால், ஒரு பக்தியோட ஒரு கவலையோட பார்த்தோம்னு சொன்னா மனசை உறுத்தும். அந்த உறுத்தி தான் அவங்க அந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஆனால் இது இந்த உறுத்தல் தவறு, அறிவுக்கு ஏற்ற உறுத்தல் கிடையாது. ஏன்னு கேட்டா உயிர் என்பது பல காரணங்களை சொல்றோம், நிறைய காரணங்கள் ஒண்ணா சொல்றேன் பாருங்க. உயிர் இருக்குல்ல, நீங்க ஆடு மாடுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குன்னு நினைக்கிறீங்க. தாவரங்களுக்கு உயிர் இருக்கு. நீங்க விஞ்ஞானப்படி, இன்றைய விஞ்ஞானிகளுடைய கருத்து பிரகாரம் தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறதுனாலதான் தாவரங்கள் இனச்சேர்க்கையெல்லாம் செய்யுது. தாவரத்தில் ஒரு முருங்கைக்காய் காய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் பூண்டு ஒரு பூ இருக்கும், பெண் பூண்டு ஒரு பூ இருக்கும். அந்த 2 பூவும் சேரணும். எப்படி சேரும்? பறவைகள், குருவிகள் போய், வண்டுகள் போய், வண்ணத்தி பூச்சிகள் போய் அந்த ஆண் பூல உட்கார்ந்து காலில் அந்த மகரந்த பொடி எடுத்துக்கிட்டு பெண் பூல கொண்டே உட்கார்ந்து அந்த காலில் உள்ள பொடி அதில் வச்சிரும். அப்பதான் அந்த பெண் பூ காய்க்கும். ஆண் பூக்கள் காய ஆகாது. பெண் பூக்கள் அனைத்தும் காய் காய்க்காது. அந்த பெண் பூவுக்கு ஆண் பூல உள்ள அந்த மகரந்த பொடி அதுல போய் சேரணும். வண்டுகள் மூலமாக, பூச்சிகள் மூலமாக சேரும். அல்ல காற்று அடிப்பதன் மூலமாக அந்த ஆண் பூல உள்ள மகரந்த பொடிகள் பறந்து பெண் பூல அந்த கரெக்டான இடத்துல கரெக்டா உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா அந்த பூக்கள் காய் காய்க்கும் இருக்குது. அப்ப இது ஆணு பெண்ணு சேரணும், உருவாகணும். அது மனுஷன் எப்படி வளர்றானோ, பிஞ்சாயி காயாயி இப்படி முருகை அப்படி வளருதுல, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? விளக்கமாத்து குச்சி மாதிரி இருந்து இப்படி வளர்ந்து அப்படித்தானே வருது. அப்ப அது வளருது, இனப்பெருக்கம் செய்கிறது, உற்பத்தி பண்ணுகிறது. அப்ப அதெல்லாம் இது உயிர் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது வளராது. இந்த மைக்கு இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும். ஆனா இத்து போய் துருப்பிடிச்சு போயிருக்குமே தவிர வளர்ந்து குட்டி போடுமா? குட்டி போடாது. அப்ப மரங்கள்லாம், மரம் செடியெல்லாம் என்ன செய்யறது? குட்டி போடுதா இல்லையா? இனவிருத்தி செய்தா இல்லையா? மனுஷனை விட பல்கி பெருகுது. நம்ம தான் கம்மி. மனுஷன் மாம்பழம் இருக்குன்னா மாம்பழத்துல 10,000 கொட்டை வரும். 10,000 மரத்தை நட்டிடலாம் அதுல இருந்து. அப்ப அவ்வளவு இனவிருத்தியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப நெல்லாம் அப்படி அது மாதிரி தான் இருக்கிறது. அப்ப எல்லாமே அதுல ஒரு ஜீவன், ஒரு உயிர் இருக்கிறதுனாலதான் அது வளருது என்பதை விஞ்ஞானிகள் இப்ப ஆய்வு செஞ்சு உயிர் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த உயிரை எப்படிலாம் ஆய்வு பண்றான்னு கேட்டா, சில செடிகளுக்கு பக்கத்துல மெல்லிய ஒரு மைல்டான இசை கருவியை வைக்கிறான். அதே கிளைமேட் அதே மாதிரி உள்ள இன்னொரு தோட்டத்தில் எல்லாம் அதே மாதிரி இருக்கும், இசை மட்டும் இருக்காது, மைனஸ் இசை. இந்த மைல்டு இசை உள்ள அது ஒரு செழிப்பாகவும் ஒரு மாதிரியான ஒரு கலர்லையும் இது ஒரு மாதிரியா இருக்குங்கிறான். அதை கூட கிரகிக்குதான். இந்த இசைங்கிறத கூட அந்த மெல்லிசா வரும்போது அதை லயிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது? தாவரங்களுக்கு இருக்கு. போய் அந்த தாவரம் இந்த தாவரமும் ஒரே தண்ணி, ஒரே நிலம், ஒரே கிளைமேட், ஒரே மாதிரியான அமைப்பு. ஆனாலும் இதுல இசை, அதுல மைனஸ் இசை, இது மட்டும் ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டி அதுல இருக்குது, அதுல ஒண்ணு உயிர் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா
பூச்சிகளை வேட்டையாடக்கூடிய செடிகள்லாம் இருக்குது. ஒரு செடி இருக்கும், பூச்சி அங்க இருக்கும், இப்படி போகும், மரத்தில் உட்காந்து நடந்து போக தெரியாது, ஆனா இப்படி வளைஞ்சு போய் பூச்சி பிடிச்சி முடிக்கணும், முடிச்சு பிசைஞ்சு தின்று அது அது உள்ள உறிஞ்சி எடுத்தது. அப்ப பூச்சிகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய பூச்சி இருக்கிறது தெரியுது, நவருது, போய் பிடிக்குது, அதெல்லாம் பார்க்குறோம். சில பூக்கள் விரிஞ்ச மாதிரி இருக்கும், இப்படி அதுல போய் ஏதாவது ஒரு பொருள் உட்கார்ந்துரும், சிலந்தி பூச்சி அப்படியே முடிக்கணும், தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி பறவைகள், சிட்டுக்குருவி எல்லாம் திங்கக்கூடிய செடிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி எப்படி திங்குது, கரெக்டா திங்குது, உட்கார்ந்தவன தொட்டாச்சு நீங்க தொட்டோன்னு சொல்லிக்கிறோம். ஒரு செடி விரிஞ்சாப்புல இருக்குங்க, மனுஷனோட டச் பண்ணாண்டு வைங்க, அப்படி முடிக்கிறோம். அது எப்படி, அதுக்கு உயிர் இல்லாம இந்த மாதிரிலாம் செய்து உயிர் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மனுஷன் எப்படி ஒன்றை விரும்பினால் அதை நோக்கியே இருப்பானோ, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஒருத்தர் விரும்பிட்டான்னு வைங்களேன், அதையே பார்த்துட்டே இருப்பாங்க. எப்ப போன் வரும், எப்ப SMS வரும், இப்படியே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பூக்களும் காதலிக்குதுங்கிறான். பூக்கள் எப்படி காதலிக்குதான், இந்த சூரியகாந்தி பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது சூரியனை காதலிக்குது. சூரிய காந்தினா காந்தினா காதலின்னு அர்த்தம். காந்தம்னா இருக்கிறது, காந்தினா காதலி, சூரிய காந்தினா சூரியனின் காதலி. அந்த பூக்கு பேர் என்னது, சூரியனுக்கு காதலின்னு வச்சிருக்கிறான். ஏன் வச்சிருக்கிறான்னு கேட்டா, இந்த சூரியகாந்தி பூ சூரியன் கிழக்க இருக்கும்ல, கிழக்க ஒதுக்கின்னு வைங்களேன், அந்த சூரியகாந்தி பூ இப்படி இருக்கும். கிழக்கு ஒதுக்கிற நேரத்தில் சூரியன் உச்சிக்கு வரும்போது இங்க வந்துடும். சூரியன் உச்சியில் இருக்கும்போது அந்த பூ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும். சூரியன் மேற்க போனா இப்படி இருக்கும். அப்ப அந்த பூ இங்கதான் சூரியன் இருக்குது, அது எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் போகணும். இது உயிர் இல்லாமையா? அப்படின்னா தாவரங்களையும் சாப்பிடக்கூடாது. உயிர் வதைனா அதுக்கு சத்தம் போடுற விலங்குலையே தவிர அது உயிர் வதை தான். அதுவும் அதை நம்ம விளங்கிக்கணும். ஒண்ணு. அடுத்து நம்ம தண்ணி குடிக்கிறோம். தண்ணியில உயிர் இருக்கா இல்லையா? தண்ணியில இந்த படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு ரசாயன சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிருமிகள், அவ்வளவு பாக்டீரியாக்கள்லாம் அதுல இருக்குங்கிறான். பாக்டீரியாக்கள் அதுக்கு பேரு. அது மாதிரியான கிருமிகள்லாம் அதுல இருக்குது. அதை ஒரு 1000 மடங்கு பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய பூதக்கண்ணாடிலாம் வந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா பள்ளி மாதிரி ஓனா மாதிரிலாம் தெரியும். தண்ணியில அப்படி பாத்தீங்கன்னா அப்படி தெரியும். சின்னதுல பார்த்து தெரியல, பெரிய அளவில் பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா பள்ளி ஓனான்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியும். அப்ப அந்த பொருள் அதுல இருக்கு, கண்ணுக்கு தெரியலானா இருக்குது. தெரியாத காலத்துல குடிச்சிங்க, தெரிஞ்சு போச்சுல, இப்ப தண்ணி குடிக்கலாமா? தெரியாம குடிச்சான் சரி, அவனை விட்டுருவோம். இப்ப நம்ம அறிவியல் உலகத்துல வாழும் பொழுது இந்த தண்ணியை நம்ம குடிச்சா ஓனான தானே குடிக்கிறோம், பள்ளிய சின்ன பள்ளியை தானே திங்கிறோம், உள்ளதை திங்கிறோம். அப்போ உயிரினத்தை சாப்பிடக்கூடாதுன்னா இப்ப அறிந்த பிறகு என்ன செய்யணும்? இந்த முடிவு யாரா வருவாங்களா? அறியாத காலத்தை விட்டுருவோம். இதெல்லாம் இருக்கு தெரியல, உள்ள இருக்குது, இந்த கண்ணாடி வச்சு பாரு அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணி பார்த்துட்டு யாரும் தவிர்ப்பாங்களா? தண்ணியும் தவிர்க்கணும். சரி, தண்ணியை வேக வச்சு கொடுத்தா சூப்பு போட்டு குடிக்கிறான், இல்லண்டாவாது. தண்ணியை வேக வச்சா செத்து போயெல்லாம் கிடக்காது. அப்ப சூப்பு அடிச்சு குடிக்கிறோம். சுடு தண்ணி குடிச்சா சூப்பு குடிக்கிறான், பச்சை தண்ணி குடிச்சா உசுரோடு திங்கிறான்னு அர்த்தம். அது யாரும் தவிர்க்க இயலுமா? இதை வச்சு பார்க்கும் பொழுது உயிரினத்தை வதைக்கிறதுங்கிற டாபிக் வராது. அப்படின்னா ஒண்ணுமே திங்கக்கூடாது. சைவம் தான், சைவம் மண்ணு தான் திங்கலாம். மண்ணு இரும்பு இதுதான் வளராது. எது வளராதோ, எது பெருகாதோ, எது இனப்பெருக்கம் செய்யாதோ அது மாதிரியான பொருள்களை தான் சாப்பிடணுமே தவிர மற்றதெல்லாம் சாப்பிட்டோம்னா உயிர் அதுக்கு வதை தான். முருங்கைக்காயை பறிக்கும் போது வதை தான், அதுக்கு வலிக்கு. உங்களுக்கு தெரியல, நீங்க பறிச்சுட்டு வரும்போது என்ன செய்யல, உங்களுக்கு தெரியல தவிர அதுக்கு வலிக்குது, அதுக்கு வாயில சத்தம் போட தெரியல. இதுதான் அர்த்தம். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பால் குடிக்கிறோம்ல, எல்லாரும் இந்த சைவம்னு சொல்ற எல்லாரும் பால் குடிப்பாங்க. பால் சைவமா அசைவமா? அறிவுபூர்வமா சிந்திச்சா ஒரு மிருகத்துடைய பாட்டு தானே அது. அதனுடைய ரத்தம் என்ன? அந்த அசைவம் தானே. அதனுடைய பால் என்ன? அட மனுஷன் பிறந்தவனே அசைவ பிராணியா தானே வளர்றான், தாய்ப்பால் குடிக்கிறானே. மனுஷன் சாப்பிட்டு வளருவதே எதுல இருந்தா வர்றான்? தாயுடைய ஒரு பாட்டு தானங்க அது, அவள்கிட்ட இருந்து வரக்கூடியது தானங்க அது. அது பால் அசைவத்தினால சேர்க்கணும், தவிர்க்க ஏழு பாலை மட்டும் குடிக்கலாங்கிறான். அப்ப பால் குடித்தாலே அது அசைவம் தான் சாப்பிடுறான். மாட்டினுடைய பால் சைவம் சொல்லி கொண்டாலும் அது எதுதான்? அது அந்த மிருகத்தினுடைய பாட்டு தான், அது மிருகத்தினுடைய உறுப்பு தான். அது ரத்தம் எப்படி அசைவம்னு சொல்றீங்களோ அதே மாதிரி அதனுடைய பால் அசைவம் தான் சொல்லணும். அது சாப்பிடுறோமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அதுலதான் ரெட்டை வதை இருக்கு. என்ன வதை? அந்த பால் நமக்காக வேண்டிய உற்பத்தி ஆகுது, கண்ணுக்குட்டிக்காக ஆகுது. ஏமாத்தி புண்ணாக்கு பறித்து கூட கொடுத்துட்டு நம்ம பால் குடிக்கிறோம். அப்ப அது கண்ணுக்குட்டிக்காக வர்றது ஏமாத்திட்டு வாயில்லா ஜீவனை அது மாதிரி ரெட்டை வதை செஞ்சுதான் பால் குடிக்கணும். அதை குடிக்கலாமா? அது குடிக்க முடியாது, வரும். அது சரி. அது போக இன்னொன்னு கவனிங்க, முட்டை சாப்பிடலாமா? முட்டை என்னது? முட்டையில 2 வகை இருக்கா இல்லையா? இப்ப சைவ முட்டை கண்டுபிடிச்சிடும். இப்ப முதல்ல இப்ப அசைவ முட்டையா இருந்துச்சு, இப்ப என்னது? இப்ப நவீன காலத்துல சைவ முட்டை. சைவ முட்டைன்னா என்ன அர்த்தம்? அதுல ஆண் சேராமல் உண்டாகக்கூடிய முட்டையை கண்டுபிடிச்சிட்டான்.
இந்த ராணி சேவல்னு கோழிலாம் இருக்கு பாருங்களேன், அதுக்கு சேவல் கிடையாது, அது முட்டையா உண்டாகும். அந்த முட்டை குஞ்சு பொரிக்காது, குஞ்சு பொரிக்காட்டு உயிர் இல்லை, அதனால சைவ முட்டை அப்படிலாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் குஞ்சு பொரிக்குமா அது அசைவ முட்டை, எது குஞ்சு பொரிக்காது அது என்னது அது சைவ முட்டைன்னு ஆக்கியிருக்கிறான். அப்படி கூட கண்டுபிடிச்சிருக்கான்னு வைங்க. முட்டை திங்கிறது பிரச்சனை வரும், மீன் திங்கிறது பிரச்சனை வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அறிவுபூர்வமாக தெரியலைங்கிறது ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா பிராக்டிகலா நம்ம யோசிப்போம். எந்த டாக்டர்கிட்டையும் கேளுங்க, மனிதனுக்கு தேவையான புரோட்டீன்லாம் மாமிசத்துலாம் இருக்கு. அதிகமா போய் அளவுக்கு அதிகமா தின்னுட்டு அப்புறம் டாக்டர் திங்க கூடாது அவனை கழிச்சிருங்க. சில பேர் ஓவரா தின்னுட்டு என்ன செய்வாங்க, கொழுப்பு எடுத்து போய் நீ இறச்சியை தொடாத மீனை தொடாத அவனை விட்டுருணும். பொதுவாக ஒரு ஆரோக்கியமா வேலை செய்யக்கூடியவன், ஓடி ஆடி வேலை செய்யறவன், உட்கார்ந்து இணைய மாதிரி உட்கார்ந்து தின்னானே ஆபத்து. நான் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னு கேட்டா உட்கார்ந்து தின்னானே என்ன செய்யும், கொழுப்பு ஏறிக்கணும். ஓடி ஆடி வேலை செய்யற ஆளுங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தேவை என்ன தேவை, புரோட்டீன் தேவை. அதிகமான புரோட்டீன் சத்துக்கள்லாம் எதுல இருக்குன்னு கேட்டா இதுல தான் கிடைக்குது. அப்ப அதை சாப்பிட்டா தான் நமக்கு தேவைன்னு வரும்போது அந்த உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது இதுலதான் ஈஸியா இருக்கிறது. அது ஒண்ணு இருக்கு. இப்ப கண் பார்வை கம்மியாச்சுன்னு வைங்க, மீன் எண்ணெய் மாத்திரையை வாங்கி சாப்பிடுறோம். அது என்னது, மீன் சாப்பிட மாட்டோம். டாக்டர் எழுதி தருவார் மீன் எண்ணெய் மாத்திரை. மீனை சாறு புழிஞ்சி சாறு எடுத்து அதை டீப்ல போட்டு தந்தா அது திங்கலாமா? அப்ப கண் பார்வை கம்மின்னு அதைத்தானே சாப்பிடுறோம் மீன் எண்ணெய் மாத்திரைய. அப்ப நம்ம அதை தவிர்க்க முடியல, உயிர் வதைன்னு சொல்றோம், மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிடத்தான் செய்யறோம். அது இப்போ இன்னொன்னு கவனிக்கணும். சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து உயிர் வதை வேணாம் முடிவு எடுத்து இனிமே இறைச்சி வேணாம், கோழி வேணாம், மீன் வேணாம், முட்டை வேணாம் முடிவு எடுத்துன்னு வைங்க. அப்புறம் என்னவாகும், 1 கிலோ கத்திரிக்காய் 2000 ரூபாய்க்கு விற்கும். ஏன் அம்புட்டு பேரும் போட்டி போட்டா? இப்ப நம்ம அசைவம்லாம் சாப்பிட்ற ஆளுங்க இருக்க போய் தான் சைவத்துக்கு கிடைக்குது. சைவத்துக்கு கிடைக்கிற காரணம் என்ன, பல வகையான 700 கோடி மக்கள் இருக்கும் பொழுது எல்லாரும் உருளைக்கிழங்கு தின்னு எல்லாரும் வாழைக்காதுன்னு சொன்னா அது அதனோட ரேட்டு ஜாஸ்தியாகி போயிடும், அதிகமா விலையேறி போயிடும். அதுக்கு எல்லாரும் போட்டி போடக்கூடியவங்களா இருப்பாங்க. விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத காலம்னா வந்துகிட்டு இருக்குது, தண்ணி பத்தலைங்கிறான். அப்ப தண்ணிலாம் காஞ்சி போய் கர்நாடகா நம்பி வயல்ல விவசாயம் இல்லைன்னு வைங்க, என்ன திங்கிறது? அப்ப என்ன ஆகும், பணக்காரன் தான் உலகத்தில் வாழ முடியும். கத்திரிக்காய் எங்க ஊர்ல கத்திரிக்காய் சாம்பார்னா பெரிய கொடி சொல்றேன். ஏன் கத்திரிக்காய் ரேட் அப்படி இருக்கும், ஏன்னா அவ்வளவு ஒரு கத்திரிக்காய் கியூல நிற்போம். அப்ப ரேட்டு ஏறி போயிடும், அதிகமான தேவை வரும்போது ரேட்டு ஏறிடும். அப்ப இந்த சைவத்தை விரும்புறவங்களுக்கு யார் உதவி செய்யறாங்கன்னு கேட்டா அசைவத்தை சாப்பிட்றவங்க தான் உதவி செய்யறாங்க. இவங்க எல்லாம் அதுக்கு போனதுனாலதான் இவர் கம்மியான காசுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வர முடியுது. எல்லாரும் அதுக்கு போட்டி போட்டாங்கன்னு வைங்க, அது பஞ்சாயத்தை போயிடும். அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அது போக மனிதர்களுக்கு இந்த மிருகங்களை பார்த்தீங்கன்னா அசைவ பிராணி இருக்குல்ல, அதுக்கு மட்டும் இந்த 2 பல்லு கோரப்பல்லு பெருசா இருக்கும். அசைவம் சாப்பிட்ற பிராணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்லு வரிசையில் 2 பல்லு இப்படி பெருசா இருக்கும், நீட்டிக்கிட்டு இருக்கும். புலி, சிங்கம், பூனை இதுக்கெல்லாம் இருக்கும். குதிரை, கழுதை, மாட்டுக்கெல்லாம் இருக்காது. அவைகள் அசைவம் சாப்பிடாது. அசைவம் சாப்பிடுறது கோரைப்பல், விசப்பல் மாங்கல்ல, விசப்பல் உள்ளதாகத்தான் அசைவம் சாப்பிட்றதெல்லாம் இருக்கும். மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் அது அந்த அளவுக்கு இல்லாம இந்த அளவுக்கு இல்லாம சமமாவும் இல்லை நமக்கு. ஆனா கோரப்பல் இருக்கு, இந்த பல்லோடு பெருசா தான் இருக்குது. பல் வரிசையில கொஞ்சம் பெருசா தான். என்ன அர்த்தம், 2க்கும் விளையாடுற நீ அர்த்தம். நீ அதுலயும் சேர்ந்துக்க இதுலயும் சேர்ந்துக்க, நீ சைவத்தையும் சேர்ந்துக்க அசைவ அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய பல்லு எடுத்து பாத்தீங்கன்னா சைவ பிராணிகள் பல்லு மாதிரியும் இல்லை. கடவுள் இப்படி அடையாளம் காட்டுறாரு. சைவ பிராணி இப்படித்தான் இருக்கும், கழுதை, குதிரை, மாடெல்லாம் எடுத்தா சைவ பிராணியா இருக்கும். அசைவ பிராணி இப்படி இருக்கும், ஈட்டி மாதிரி நீட்டிட்டு இருக்கும். மனுஷ பிராணி எப்படி இருக்கும், பாதி இருக்கா, அதுல பாதியா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், ரெண்டையும் திண்டுக்க, அதையும் சாப்பிடலாம் இதையும் சாப்பிடலாம். அது மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டா, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. புலி பசியா இருக்குன்னா புல்லு திங்குமா? திங்காது. அது அந்த ஆட்டுக்குடைய உயிரினங்களை தான் சாப்பிடும், பசியாலும் திங்காது. அப்ப ஏன் திங்க மாட்டேங்கிற, செமிக்காது. மிருகத்தை திண்டு செமிச்சிரும், புளியை திண்டா செமிக்காது, ஜீரணிக்காது. ஜீரணிச்சாதான் வாழ முடியும். அப்ப அந்த மாதிரியான கோளாறு அந்த மிருகங்களுக்கெல்லாம் இருக்கிறது, சாப்பிட முடியாது. சில மிருகங்கள் 2ம் சாப்பிடக்கூடியதா இருக்கும். மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஐயும் சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? உங்க குடல் இதை ஜீரணிக்க தகுந்தது இல்லை அப்படின்னு இருக்கா? கிடையவே கிடையாது. அந்த வகையில பார்த்தாலும் என்ன இல்லை, இது தேவையா இருக்குது. அதனால உலகத்தில் வாழ்வதற்கு இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கிற காரணத்தினாலையும் மனிதனுடைய தேவை நமக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. உயிரினங்கள் பூராவுமே நமக்காகத்தான் கடவுள் படைச்சிருக்காரு. நமக்கு எப்படி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சாப்பிடுறோமோ அதே மாதிரியாக இதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுலயும் உயிர் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் நம்ம சாப்பிடுறோம், இதுலயும் உயிர் இருக்கிறது, நமக்காக எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிந்து கொண்டோமே ஆனால் அது உலகத்துக்கு நன்மை தரும். பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பு ஏற்படும். இன்னும் சொல்ல போனா இந்த மாடு வளர்க்குறாங்க, பால் கொடுக்கறது மறந்துருச்சு, அந்த மாட்டை என்ன செய்யறது? விவசாயிக்கு ஒரு நஷ்டம்.
20,000 மாடு வாங்குவாங்க, ஒரு கட்டம் வரைக்கும் பால் கறக்கும். அப்புறம் அது பால் கறக்காது. அதை வந்து அடிமாட்டுக்கு போய் அறுத்து திங்கிறதுக்கு வித்தா மட்டும்தான் அவனுக்கு ஏதாவது காசு கிடைக்கும். இல்லை நீ கட்டி வச்சு சோறு போடனா அவன் வைக்க போட முடியுமா? அவனுக்கு புண்ணாக்கு போட முடியுமா? அது திங்கிறதுக்கு எவனா இருந்ததுன்னு விற்க முடியும்? திங்கிறதுக்கு எவனா இருந்தா மாட்டு வாங்கிட்டு போய் அறுத்து திம்பான். அப்ப ஆடு இருக்குது, குட்டி போடுற வரைக்கும் ஆட்டை வளர்க்கலாம். குட்டி போட்டு அவன் ஆட்டை நான் வளர்க்கணும். சரி கிடாய் இருக்கு, நான் ஏன் கிடாயை வளர்க்குறேன்? ஆட்டை கிடாய் எதுக்கு வளர்க்குறோம்? அந்த கிடாயை கொண்டு எந்த லாபம் நமக்கு கிடையாது. 100 ஆட்டுக்கு ஒரு கிடாய் கூட போதும். அப்ப நம்ம நிறைய கிடாயை வளர்க்குறோம். அந்த கிடாயை வளர்த்தா விற்கலாம். ஏன் விற்கலாம்? திங்கிறதுக்கு ஆள் இருக்கனால. ஒத்தனும் திங்கலன்னு வைங்க, கிடா வேணாம், உலகத்துல கிடா கிடையாது. ஆடு வேணாம், ஆடு கிடையாது, உலக ஜீவன்ல அழிஞ்சு போயிருந்த. நீங்க திண்டா தான் அது உயிர் வாழும். நீங்க திங்கலன்னு அழிஞ்சிரும். என்ன வளர்க்கணும்? நீங்க திண்டீங்கன்னா அந்த ஜீவனை வந்து வளர்க்குமா, நிறைய உற்பத்தி பண்ணுவான், உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேங்க, உலகத்திலே வலிமையான பிராணி எது, பலம் வாய்ந்தது? புலி, டைகர், சிங்கம் சும்மா சொல்லுவாங்க காட்டுராஜாண்டு. புலி தான் வலிமையான இது. புலியோட ஒரு அடிக்கு சிங்கம் தாங்காது. அப்ப புலி தான் ரொம்ப வலிமையான பலமான சக்தி வாய்ந்த மிருகம் எது? புலி தான் உலகத்தில் உள்ளது. இப்ப எந்த மிருகம் பலம் வாய்ந்ததா இருக்கிறதோ அதுதான் ஜாஸ்தியா பெருகணும். ஏன்னா புலியை யாரும் அடிக்க முடியாது, கொல்ல முடியாது, எந்த மிருகங்களும் அழிச்சிட முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அழிவு இல்லாம எவனும் திங்காம எந்த மிருகங்களாலும் வேட்டையாடப்படாம இருக்கிற புலி கோடிக்கணக்கில் உலகில் இருக்க வேண்டும். இருக்குதா? புலிகளுடைய எண்ணிக்கை 200 இருக்குன்னு எண்ணி சொல்றான். காலடி தடங்களை வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் புலி இருக்குங்கிறான். திண்டு அழிக்கிற பிராணியில ஃபர்ஸ்ட் எது? ஆடு. ரொம்ப திங்கிற பிராணிகள் எது உலக அளவுல? ஆடு தான் ஜாஸ்தியா திங்கிறோம். ஆடு ஜாஸ்தியா இருக்கா, புலி ஜாஸ்தியா இருக்கா? திண்டு அழிக்கிற பிராணி வந்து டன் டன்னா ஏத்திட்டு வரலாம் போல இருக்கு. லட்சக்கணக்கில் ஏத்தி இறக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஆடு வேணும்? இப்ப எத்தனை புலி வேணும்னு கேளுங்க பார்ப்போம். ஒரு புலி ஒன்றா தர முடியுமா? அப்ப என்ன விளங்குது? நாம சாப்பிடக்கூடிய பிராணி வளருகிறது, சாப்பிடாத பிராணி அழிகிறது. அப்ப நமக்கு தான் கடவுளை தந்திருக்கிறான்னு விளங்குதா இல்லையா? நம்ம நல்லா இருப்பதற்காக வேண்டி சாப்பிட்டா ஆட்டி தட்டிட்டு இருக்கிறோம். அது பாட்டுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறது. கெடகடையா போட்டு ஆட்டை வளர்க்குறாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து நம்ம இயற்கைக்கு மாத்தமா நினைக்கிறோம். அப்படி வழங்கிட்டோம்னா நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிற விரும்பாட்டி சாப்பிடாம இருக்கலாம். இஸ்லாத்துல நீ இறைச்சி திங்கதான் சட்டமா இருக்குது, பிடிக்காட்டி திங்காம இருக்கணும், அது ஒரு விஷயம். இதுதான் சிறப்பு என்று சொன்னோமே ஆனால் ஆரோக்கிய குறைவு ஏற்படும், பொருளாதார சிரமம் ஏற்படும். பல்கேரியா போன்ற நாடுகளில் இருக்கும் வாழ முடியாது, மீன் மட்டும் தான் உணவு. பல்கேரியாவுக்கு போனீங்கன்னா எந்த பயிர் பச்சையும் கிடையாது. கடலுக்கு மேல பனிகள் மாதிரி இருக்கும், அதுல ஓட்ட போட்டு மீனை பிடிப்பாங்க, மீனை சுட்டு திம்பாங்க, வேற ஒன்றும் கிடைக்காம செத்து போயிடும். அப்புறம் எல்லா பகுதி மக்களும் வாழணும்னா அவனுக்கு கத்திரிக்காய் உருளைகள்லாம் கிடைக்காது, அரிசி நெல்லாம் கிடைக்காது. அப்ப அந்த மாதிரிலாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது அதை வந்து நம்ம இது ஒரு பெரிய சிறந்த கொள்கைன்னா நினைக்க கூடாது. கடவுள் நமக்கு தந்திருக்காருன்னு சொன்னா பஞ்சாயத்து முடிஞ்சு வச்சுக்காது. ஏன் திங்கிறீங்கன்னா கடவுள் திங்கிறதுக்காக தந்திருக்காரு. இப்போ இது கத்திரிக்காய்க்கு சொல்லிடுவோம், இறச்சிக்குன்னு சொல்லிடுவோம். அப்ப கடவுள் உயிருக்கு திங்க மாட்டாங்கன்னா ஒன்னையும் திங்காம இருக்கணும், தண்ணி கூட குடிக்காம இருக்கணும். அதான் பஞ்சாயத்து. அடுத்து வாங்க.